வெல்கம் பேக் டு சேனல். சுதாகங்கர டைரக்ஷன்ல நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல நம்ம சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா நடிப்பில் வெளியாக காத்திருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட கிராண்ட் ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக 6 PM போல இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தது தெரிஞ்சிடும் ஸோ படத்தில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்க போகுதுன்னு. ஆக்சுவலி முன்னாடியே சொன்னது தான், இந்த படத்துக்கு பவர்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கு. இந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி தான் இந்த படத்தை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதிலும் குறிப்பாக வந்து நமக்கு தெரியாத சில விஷயங்களும் இந்த படத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ பார்க்கலாம். ஸோ பராசக்தி மூவிக்கு ஹைப் வந்து இருக்குது. பட் ஆனால் ஜனநாயகனோட கிளாஷ் ஆகிறதுனால ஸோ அந்தளவுக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் பராசக்தி மேலே போகல. மேபி இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த படத்து மேலேயும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் ஸோ இன்னும் எந்த அளவுக்கு வந்து டபுள் மடங்காக ஆக போதா, என்ன ஆக போகுது அப்படின்றது இன்னும் இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் படத்தில் வந்து எடுத்திருக்கிற நம்ம ஹீரோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ரவி மோகனை ரொம்ப சீரியஸாக பார்க்க போகிறீங்க. அண்ட் சிவகார்த்திகேயனே எப்பவுமே வந்து ஒரு காமெடி கேரக்டர், அந்த ரொமான்டிக் பாய் கேரக்டராக இருந்தே பார்த்து பழகி போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி வந்து அவர் இன்னும் இந்த மாதிரி சீரியஸாக நடிக்க முடியும் அப்படின்றதையும் காட்ட போகிறாங்க. அன்ஷீலா வழக்கம் போல் வந்து தெலுங்கு படங்கள்லாம் வந்து கமர்ஷியல் ரீதியாக நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் அவங்களோட கேரக்டரை வச்சு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ஸோ அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் அதர்வா இதுக்கு முன்னாடி நிறைய சீரியஸான ரோலில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் அதை தாண்டி இன்னும் இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு ஜாலி பர்சனாக அண்ட் என்ன மாதிரியான ஒரு கூலான ஒரு பர்சனாக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஆளாக வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து வருகின்ற ஜனவரி 10 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு கரெக்டாக 6 PM போல லான்ச் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்குமே இன்னும் சென்சார் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ இதுக்கு மேலேயுமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு படத்துக்குமே வந்து சென்சார் இன்னும் ரிசீவ் ஆகலை. அதுதான் இன்னும் வேடாக இருக்குது. பார்க்கலாம். இன்னும் 1 or 2 days வந்துடுன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஸ்டே டியூன்.